நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரம், அதாவது வருகிற திங்கட்கிழமை 25ஆம் தேதி பௌர்ணமி, பங்குனி உத்திரம், சந்திர கிரகணம் எல்லாமே சேர்ந்து வருது. இந்த அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறது இந்த ஆண்டுல பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையும் நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால முடிஞ்சவங்க எல்லாருமே இருங்க, விரதம் இருங்க. குறிப்பாக குடும்ப தலைவிகள் எல்லாமே, ஏன்னா புலம்புறதே நம்ம தானே. அப்ப இந்த இடத்துல நம்ம புலம்புகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்குற ஒரு நாள் முதல் சந்திர கிரகணமா இந்த ஆண்டுல வருது. இந்த சந்திர கிரகணத்தன்னைக்கு பங்குனி உத்திரமாவும் இருக்கு. திங்கட்கிழமை சிவ வழிபாடுக்கு உண்டான சோமவாரமும் இந்த நாள்ல சேர்ந்து வர்றதுனால எல்லாமே ரெட்டிப்பு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். அப்ப இந்த நாள்ல காலையில 7:30 to 9 திங்கட்கிழமைங்கிறதுனால ராகு காலம் வர்றதுனாலையும், அதன் பிறகு தொடர்ந்து நம்ம சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறதுனாலையும் காலையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே முருகன் வழிபாடு பண்ணிருங்க. ஏன்னா முருகனோட பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகன் ஆலயங்கள்ல எல்லாம் சிறப்பான வழிபாடுகள் நடக்கக்கூடிய நாள். முருகனுக்கு திருமணம் எல்லா இடங்கள்லயும் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நாள் இந்த பங்குனி உத்திரம். அப்ப இந்த அன்னைக்கு அதிகாலையிலேயே முருகனோட போட்டோஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா தொடச்சி பொட்டு வச்சு வெற்றலை வச்சு 6 நெய் தீபங்கள் ஏத்திருங்க. நல்ல பஞ்சு திரி தாமரத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி முருகனோட பாடல்களை பாடுங்க. வேல்மாறல் படிங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அல்லது நீங்க யூடியூப்ல போட்டு விட்டு கேளுங்க, வேல்மாறல் அந்த நேரத்துல கேளுங்க. அதன் பிறகு நீங்க விரதம், நீங்க பால் பழம் சாப்பிட்டு இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு பொழுது இருக்கலாம். சோமவாரத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல சந்திர கிரகணமும் வர்றதுனால இந்த விரதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த விரதம். அதாவது காலையில 10:30 மணில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கிறதுனால அதிகாலையில முருகன் வழிபாடு பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் முடிஞ்ச பிறகு உங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நீங்க தலை குளிச்சுட்டு மாலை நேரத்துல ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்துக்கு போய் உங்க கொடிமரம் உள்ள முருகன் ஆலயத்துக்கு போய் உங்க வழிபாட்டை முடிச்சுக்குங்க. இந்த நாள் முழுவதும் வேல்மாறல், அது கந்தசஷ்டி கவசம், கந்த குரு கவசம், இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு எதுக்காக விரதம் இருக்கிறீங்களோ அப்படிங்கிறத அந்த விண்ணப்பத்தையும் முருகன் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்க. உங்க வீட்டுல அதிகாலையிலேயே முருகனுக்கு 6 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்றதும், இந்த வேல்மாறல், கந்தகுரு கவசம், கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது, அன்று முழுவதும் விரதம் இருக்கிறது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையிலயும் சரி உங்க உடம்புலயும் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். இது ஒரு சிறப்பான ஒரு வழிபாடா இருக்கும். இந்த ஆண்டுல முதல் மார்ச் மாதத்திலேயே வரக்கூடிய இந்த விரதம் பெரிய ஒரு மாற்றத்தை, ஏன்னா இந்த கிரக நிலைகள் இந்த ஆண்டு நிறைய சிக்கல்களை கொடுக்கறதா இருக்கிறதுனால இது போன்ற அப்பப்ப வரக்கூடிய நல்ல விரத முறைகள், பூஜை முறைகளை நம்ம வீட்டுல இருந்தபடியோ மனநிறைவோட நம்ம செய்யும் போது இந்த கிரக பாதிப்புகள்ல இருந்து எல்லாருமே தப்பித்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால இந்த வழிபாட்டை இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு 25 பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு பண்ணுங்க. நிச்சயமா நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கை சிறப்பா அமைவதற்குண்டான வாய்ப்பை இந்த நாள் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.